ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால், அவன் ஒரு நம்ம எண்ணத்திலே தோன்றுவது என்ன உண்டு, ஞானஸ்நானம் கொடுப்பான், பிரசங்கம் பண்ணுவான், அப்படி இங்கே தோன்றுவது உண்டு. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த வேதாமத்தில் 4 சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவனுக்குன்னு ஒரு புத்தகம் கொடுக்கப்படவில்லை, அவன் எழுதவில்லை. ஆனால் மத்தேயு, மார்க்கு, யோவான் எல்லாரும் அவனை குறித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கும்போது அவன் ஆசாரிய குடும்பத்தில் இருந்து பிறந்த மனிதன். அவன் எப்படியாக பிறப்பேன் என்று பார்த்தீங்கள் என்றால், அவனுடைய தகப்பனாகிய சகரியா ஆசாரிய வேலையை பண்ணி கொண்டிருக்கும்போது ஆண்டவராய் இயேசு தூதனானவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி கற்பந்தெடுத்து பிள்ளை பெறுவான்னு சொல்லி அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக பிறந்து அதை வளரும் காலங்களிலே அவனுடைய வளர்ச்சி எங்கே காணப்படுகிறது? வனாந்தரத்திலே காணப்படுகிறது. அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அவனுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது வனாந்தரத்திலே வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உடையானது எப்படிப்பட்ட உடையாக இருக்குது? வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? ஒட்டகம் இருக்கும். அவனுடைய ஆடையை தான் உடுத்திட்டான். அதே போல் அவனுடைய இடுப்பில் வார்க்கச்சை கொண்டவனாய் காணப்பட்டான். அதே போல் அவனுடைய உணவானது எப்படி காணப்படுகிறது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனுமாய் காணப்படுகிறது. இப்படியாக வாழ்ந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தது ஆசிரிய குடும்பத்தில் வாழ்ந்தாலும் வனாந்தரமான இடத்திலே வாழ்ந்து கொண்டு அவனுடைய விசுவாசத்தை எப்படியாய் காணப்படுகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் போய் கொண்டிருக்கிறது, திரும்பதாக அவன் எப்படியாய் வாழ்கிறான் என்பதை தான் பார்க்கப்படுகிறது. அவனை குறித்ததாக பார்த்தோமென்றால், முதலாவது மனம் திரும்பதை குறித்ததாக சொல்லுவான். இரண்டாவது எல்லாத்தையும் கடினமாக பேசுவான். தப்புன்னா தப்புன்னு சொல்லுவான், கரெக்ட்னா கரெக்டு சொல்லுவான். அதே போல் எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்தான்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இவ்வளோ வாழ்ந்தும் அவனுடைய மரணமானது அவன் தலையை ஏறுவதற்கு விரமாய் பேசினாலே அவனை காவலில் அடைப்பட்டான். அடைப்பட்ட பிறகு அவனை கழுத்தில் அறி கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த யோவான் ஸ்நானகன் இந்த குறித்து ஒன்றே மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தாழ்மை குறித்ததான் சொல்லப்படுகிறது. இந்த தாழ்மை எப்படி காணப்படுகிறது பார்ப்போம் என்றால், தாழ்மைக்கு ஆப்போசிட் என்று சொல்லுவாங்க. தாழ்மை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்று சொல்லுவாங்க அகந்த. அப்படி தானே இல்லையா? பெருமை. யார்? நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு, எனக்கு தேவனும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவன் என்ன சொல்ற, நான் எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்ட பொழுது அவனுக்கு வந்து சொல்லுதான், நம்ம யார்? எருசலேமில் உள்ள யூதர்கள் வந்து யோவான் ஸ்நானனை குறித்து கேட்ட சொல்லுதான், நீ யார் என்று. அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்ப்போம் என்றால், தேவனை யாரும் ஒரு காலம் கண்டதே இல்லை. ஏனென்றால் யாரையும் பார்க்காத நாம் ஒருவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான், தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான், எல்லா காரியங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறான், இவன்தான் வரப்போகிற மேசியாவா என்று சொல்லி நினைத்து யூதர்கள் எல்லாரும் போய் கேட்க சொல்லுதாங்க, நீதான் யார் என்று. ஆனால் அவன் மறுதலியாமல் என்ன சொல்லுதான்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதான்? நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்கிறான். முதலாவதாக கிறிஸ்து அல்ல. அப்பனா நீ கிறிஸ்து அல்ல, அப்பனா யார் என்று சொல்லி இரண்டாவதாக கேட்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? இரண்டாவது கேட்கிற கேள்வி கேட்பாருங்க, பின்ன யார்? எலியாவா என்று கேட்கிறான். ஆனால் அவன் சொல்லுதான், திரும்ப சொல்லுதான், நான் எலியாவும் அல்ல என்ன அப்படிங்க. அவனை திரும்ப சொல்லுதான், பின்ன நீங்கள் தீர்க்கதரிசியா என்று கேட்கும் போது பின்ன அவன் தீர்க்கதரிசியும் அல்ல என்று சொல்லுகிறான். அடுத்து திரும்ப கேட்குறாங்க, நீ பின்ன யார் என்று சொல்லி கேட்கும்போது
நான் கர்த்தருடைய வழியை சேவை பண்ணும்படியாக வருகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னும் சொல்லப்படுகிறது, நான் யார் என்று சொல்ல முடியும், கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, நீ தீர்க்கதரிசியும் அல்ல, ஆனால் ஞானசானை கொடுக்க வருகிறேன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் யோவான் சொல்கிறான், நான் ஞானசானம் ஜலத்தினாலே கொடுக்கிறேன், ஆண்டவர் தான் பரிசுத்தாவினால் கொடுக்கப்படுகிறான்னு சொல்லப்படுகிறது. இதிலிருந்து பார்க்கும்போது அவனுடைய தாழ்மை குறித்ததான காணப்படுகிறது. எப்படி தாழ்மை குறித்தான்? அவன் இந்த இடத்துல அவன் எல்லாமே நாதான்னு சொல்லியிருக்கலாம், எல்லாம் பெரிய ஆளு நான் சொல்லியிருக்கலாம். பெரிய ஆள் சொல்லும்போது அவனுடைய தாழ்மை இல்லாண்டால் அவனுடைய எருசலேமுடைய யூதருடைய விசுவாசம் மாறி போய்விடும். இவன் தான் கிறிஸ்துவன் என்று சொல்லி இவனை பின்பற்றி விட்டு இவனை தேடிக்கொண்டு போய்விடுவார்கள். அதுதான் தான் அவனுடைய ஊழியமானதும் சரி, அவனுடைய சிந்தனையிலும் சரி, தாழ்மையாக வெளிப்படுத்தி காரணத்தினால்தான் அவன் யோவான் 3:30 பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குது, நீர் பெருகவும் ஆண்டவர் தான் பெருகவும் நான் சிறுகுவேன் சொல்லுகிறார். அதான் மெயினான காரணம். நான் சிறுகவும் போது சொல்லும்போது ஆண்டவர் அவனை அழைத்தது காரணம் அவனை ஊழியம் செய்யும்படியாக தான், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தான் அழைத்தார். அதே போல தான் இதே நேரத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அவருடைய தாழ்மை கொடுத்ததாக. அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு 4:6 சொல்லிடுது, தேவன் பெருமைகளுக்கு எதிர்க்கிறார், தாழ்மைக்கு கிளிப்பாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. நாம் எவ்வளவுக்குள்ள தாழ்மையாக இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தர வல்லவராக இருக்கிறார். அன்றதாமே இந்த வார்த்தையை ஆசிப்பாராக. ஆமென்.